Hi viewers, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு 2 வீடியோஸில் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் வீடியோவில் ஃப்ரேசஸ்னால் என்னங்கிறத பார்த்தோம். இந்த செகண்ட் வீடியோ கிளாஸஸ் பற்றி பார்த்தோம். அதில் நவுன் கிளாஸ் அண்ட் அட்ஜெக்டிவ் கிளாஸ்னால் என்னங்கிறத பார்த்தோம். நவ் லெட் us see about adverb class. ஓகே, adverb classனால் என்னது? adverb class is a subordinate class which does the work of an adverb. நமக்கு ஏற்கனவே தெரியும் adverbனா என்னங்கிறது தெரியும். ஓகே, ஸோ adverb class என்னது? It does the work of an adverb. It may modify verb, adjective or adverb in the main class. ஸோ மெயின் கிளாஸில் உள்ள ஒரு வேர்பையோ அட்ஜெக்டிவையோ அதர்வைஸ் அட்வர்பையோ மாடிஃபை பண்ணி வந்தால் that is an adverb class. Now let us see how many kinds of adverb clauses are there. Adverbs of time, adverbs of place, adverbs of purpose, adverbs of cause, adverbs of condition, adverbs of result, adverbs of comparison and adverb of concession. First let us learn about adverb clauses of time. அதாவது adverb clauses of timeல we are using the subordinating conjunctions whenever, while, after, before, since, as, etc. ஓகே, சரி, கன்ஜங்ஷன்ஸ்னால் என்னங்கிற தெரியும். வாட் ஆர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்? அதாவது ஒரு டிபெண்ட் கிளாஸையும் இண்டிபெண்ட் கிளாஸையும் லிங்க் பண்ணுறது தான் என்னது? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். ஓகே, பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஐ வில் டூ இட் வென் ஐ திங்க் ஐ ஃபிட். இங்கே ஐ வில் டூ இட், தட்ஸ் த மெயின் கிளாஸ். ஓகே, தென் வென் ஐ think I fit, this is the subordinating class. அதாவது this is the dependent class. இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? I will do it அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால this is the subordinating class. இப்போ நீங்கள் இந்த மெயின் கிளாஸில் உள்ள அந்த verb வச்சு you have to frame a question. I will do it. When will you do it? I will do when I think I fit. நான் எப்போ ஃபிட்டுன்னு நினைக்கிறேனோ அப்போ செய்வேன். ஓகே, so it denotes the time. அப்போ this is the adverb clause of time. See the next one. Before you go, bring me some water. Bring me some water is the main class, otherwise it is the independent class. Okay, சரி, இப்போ before you go, நீ போகிறதுக்கு முன்னாடி. when you have to bring water, நீ போகிறதுக்கு முன்னாடி. So this is the subordinating class, that is adverb clause of time. See the next one. Don't talk while she is singing. Don't talk is the main class. எப்போ பேசக்கூடாது? while she is singing, அவள் பாடுறப்ப பேசக்கூடாது. ஓகே, ஸோ this denotes the time. டைம் அது மீன் பண்ணுறதுனால this is adverb clause of time. adverb clauses of place. இதுக்குரிய சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் என்ன வரும்னா வேர் அண்ட் வேரெவர். See the examples. They can stay where they are. Here they can stay is the main class. Okay, அப்போ இதில் வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள். where can they stay? they can stay where they are. ஸோ where they areங்கிறது என்னதுங்க? சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ். இது வந்து பிளேஸை மீன் பண்ணுறதுனால this is adverb clause of place. You can put it wherever you like. You can put it is the main class. Okay, இப்போ where can you put? You can put wherever you like. உனக்கு எங்கே பிடிக்குமோ அங்கே, அந்த இடத்துலலாம். ஓகே, ஸோ இங்கேயும் அந்த இடத்தை குறிக்கிறதுனால this is adverb clause of place. Now let us learn about adverb clauses of purpose. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பர்பஸ்? பர்பஸ்னால் நமக்கு தெரியும், ஒரு குறிக்கோளுக்காக. சரியா? இங்கே 2 கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னெல்லாம்? ஸோ தேட், இன் ஆர்டர் தேட். see the examples. we eat so that we may live. we eat is the main class. ஓகே, ஏன்னா we eat அங்கே சென்டென்ஸ் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ this is the main class. so that we may live. எதுக்காக சாப்பிட்றோம்? நம்ம வாழ்கிறதுக்காக நம்ம சாப்பிட்றோம். அப்போ வாழ்கிறதுக்காக அங்கே அந்த சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. திஸ் இஸ் த சபார்டினேட்டிங் கிளாஸ். சபார்டினேட்டிங் கிளாஸஸ்லையும் அது என்னது? இட் இஸ் த adverb clause of purpose. Okay,
ஸோ என்னது ஒரு பர்பஸ்க்காக நம்ம சாப்பிட்றோம், அதாவது நம்ம வாழணுங்கிறதுக்காக சாப்பிட்றோம். ஸோ திஸ் இஸ் த adverb clause of purpose. See the next one. The UNO was formed in order that countries might discuss world problems better. UNO was formed. This is the main clause. Okay. எதுக்காக UNO ஃபார்ம் பண்ணியிருக்காங்க? In order that countries might discuss world problems better. அப்போ தான் என்னது கண்ட்ரீஸ்லாம் அந்த வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ் பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கேயும் ஒரு பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால திஸ் இஸ் adverb clause of purpose. adverb clauses of reason, அதாவது adverb clauses of reasonum சொல்லலாம், அதர்வைஸ் காஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது காஸ் ரீசன் ரெண்டுமே என்னது காரணம் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இங்கே என்ன கன்ஜங்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்னா பிகாஸ், ஆஸ், சின்ஸ், that இந்த நாலுமே இங்கே யூஸ் பண்ணுறோம். See the examples. I am glad that you like it. I am glad, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். Why? What is the reason? That you like it. உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஓகே, ஸோ அந்த காரணத்துக்காக நான் எப்படி இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஸோ திஸ் இஸ் adverb clause of reason. I didn't buy it because I didn't like the color of it. நான் இதை வாங்க விரும்பலை. This is the main clause. Why? ஏன் நீ வாங்க விரும்பலை? பிகாஸ் ஐ டிடன்ட் லைக் த கலர் ஆஃப் இட். ஏன்னா எனக்கு அந்த கலர் பிடிக்கலை. ஏன்னா இங்கே நம்ம அது ஏன் பிடிக்கலைங்கிறதுக்குரிய ரீசன் சொல்கிறதுனால திஸ் இஸ் adverb clause of reason. See the next one. As he was not there, I spoke to his brother. I spoke to his brother is the main clause. எதுக்காக நீ அவங்க பிரதர்கிட்ட பேசின? as he was not there. அவன் அங்கே இல்லை, அதனால் அவங்க பிரதர்கிட்ட பேசினேன். ஸோ இங்கே அவங்க பிரதர்கிட்ட பேசினதுக்குரிய காரணத்தை சொன்னதுனால திஸ் இஸ் adverb clause of reason. Now let us learn about adverb clauses of condition. ஓகே, இங்கே வந்து என்னென்னலாம் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம்? if, whether, unless. See the examples. If it rains, we shall stay at home. இங்கே we shall stay at home, this is the main clause. ஓகே, அப்போ இங்கே வந்து எதுக்காக வீட்டில் இருக்கணும்? இஃப் இட் ரெயின்ஸ், மழை பெய்தால். மழை பெய்யலைன்னா வெளியே போகலாம். ஸோ மழை பெய்தால் we have to stay at home. ஓகே, ஸோ this is adverb clause of condition. See the next one. Unless you work hard, you will fail. அதாவது நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா நீ ஃபெயில் ஆயிடுவ. ஸோ நீ ஃபெயில் ஆயிடுவ, யூ வில் ஃபெயில். திஸ் இஸ் த மெயின் கிளாஸ். எப்போ ஃபெயில் ஆவ? அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாவிடில். ஓகே, ஸோ தட் இஸ் த adverb clause of condition. adverb clauses of result. ரிசல்ட்ஸ்னா என்ன? விளைவு. ஒரு இதை இப்படி செஞ்சுறதுனால அதோடைய விளைவு என்ன அப்படிங்கிற பதில் வந்தால் தட் இஸ் த adverb clause of result. இங்கே என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம்? that அப்படிங்கிற ஒரே கன்ஜங்ஷன் தான். ஓகே, so or such precedes in the main clause. ஸோ மெயின் கிளாஸில் பார்த்தீங்கன்னா so or such அப்படிங்கிற வேர்டு வருது. இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். he is such a good man that all respect him. அவன் வந்து அப்படி ஒரு நல்ல மனிதன். ஓகே, அதனால் என்ன விளைவு? அவனை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ he is such a good man is the main clause. that all respect him, this is the subordinating clause. This is the adverb clause of result. See the next example. They fought so bravely that the enemy were driven off. அவங்க எல்லாரும் எப்படி ரொம்ப தைரியமாக சண்டை போட்டாங்க. they fought so bravely. அப்படி சண்டை போட்டதுனால அவங்க எனிமி எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த adverb clause of result. அதாவது that the enemy were driven offங்கிறதா என்னது இங்கே subordinating clause. this is the adverb clause of result. adverb clauses of comparison. கம்பேரிசனாலே தெரியும், கம்பேர் பண்ணி சொல்கிறது. ஓகே, see the examples. he is older than he looks. he is older, அவன் வயசானவனாக இருக்கான். எதை விட? than he looks, அவனை பார்க்குறத விட அவன் வயசானவனாக தெரிகிறான். அதாவது அவனையே கம்பேர் பண்ணியிருக்காங்க இங்கே. ஓகே,
So this is the adverb clause of comparison. His older is the main clause. Than he looks is the subordinating clause. Okay, அதுலேயும் அது என்னது adverb clause of comparison. See the next one. It is later than I thought. It is later is the main clause. Than I thought, நான் நினைத்ததை விட இப்போ ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ than I thought is the subordinating clause and it is the adverb clause of comparison. Adverb clauses of supposition or concession. இதில் என்னென்ன கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம்? though, although, even if. Okay, see the examples. Though I am poor, I am honest. இங்கே I am honest. This is the main clause. See the subordinating clause. Though I am poor, நான் புவராக இருந்தாலும் நான் வந்து என்னது ஹானஸ்டாக இருக்கிறேன். ஓகே, ஸோ புவராக இருந்தாலும், that is the adverb clause of supposition. See the next one. Even if it rains, I shall come. I shall come is the main clause. Even if it rains, மழை பெய்தாலும் நான் வருவேன். ஓகே, so even if it rains, this is the subordinating clause and this is the adverb clause of supposition or concession. Thank you viewers. ஏற்கனவே phrases and கிளாஸஸ்லாம் அட்ஜெக்டிவ் அண்ட் நவுன் கிளாஸ் பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்க்குரிய லிங்க்கை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.